வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வன்முறை பாதித்த மணிப்பூர் மக்களின் வலியை தான் உணர்ந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் உருக்கம். நல்லிணக்கத்திற்கும் மேம்பாட்டிற்கும் ஆதரவளிக்க வேண்டும் என்று மணிப்பூர் மக்களுக்கு வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. உலக அமைதி, நிலைத்தன்மை, வளம் ஆகியவற்றிற்காக இணைந்து பாடுபட முடிவு செய்துள்ளதாக தகவல். எண்ணெய் இறக்குமதிக்கு ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். விளைபொருட்கள் மூலம் எத்தனால் தயாரித்தால் உழவர்கள் லாபம் பெறுவர் என சுட்டிக்காட்டல். வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றியுள்ளதாக கொக்கரிக்கும் அமெரிக்கா. அமெரிக்காவின் செயல் அப்பட்டமான கடற்கொள்ளையே என அதிபர் நிக்கோலஸ் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநில மக்களின் வலியை தான் உணர்ந்துள்ளதாகவும் அந்த மக்கள் நல்லிணக்கத்திற்கும் மேம்பாட்டிற்கும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநில அரசு சார்பில் இம்பாலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய திரௌபதி முர்மு மணிப்பூரில் நிகழ்ந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களின் வலியை பற்றி தான் அறிந்து கொள்வதாக குறிப்பிட்டார். மணிப்பூர் மக்களின் கவலையை போக்குவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். தென்கிழக்கு ஆசியாவுக்கான நுழைவாயிலாக மணிப்பூர் விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். இங்குள்ள இளைஞர்களும் இயற்கை எழிலும் இந்த மாநிலத்தை பெரும் வளங்கள் கொண்டதாக மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். மணிப்பூர் மாநில மக்கள் சமூக நல்லிணக்கத்திற்கும் மேம்பாட்டிற்கும் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இங்குள்ள ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்றும் ஒவ்வொரு பெண்ணும் அதிகாரம் பெற்றதாக உணர வேண்டும் என்றும் அவர் கூறினார். மணிப்பூரில் உள்ள ஒவ்வொரு சமூகமும் வளர்ச்சியில் பங்கேற்றதாக உணர வேண்டும் என்று, அப்போதுதான் ஒவ்வொரு குடிமகனும் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி முன்னேற முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் இருவரும் உலக அமைதி, நிலைத்தன்மை, வளம் ஆகியவற்றுக்கு இணைந்து பாடுபட முடிவு செய்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தான் தொலைபேசியில் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். இருவரும் இரு நாட்டு உறவுகளின் முன்னேற்றம் குறித்தும் மண்டல உலக அரசியல் நிலவரங்கள் குறித்தும் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அமைதி, அரசியல் நிலைத்தன்மை, செழிப்பு ஆகியவற்றிற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து இணைந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா தனது எரியாற்றல் தேவையில் 87 விழுக்காட்டை இறக்குமதி செய்து வருவதாகவும் அதற்கு ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுவதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியா தனது எரியாற்றல் தேவையில் 87 விழுக்காட்டை இறக்குமதி செய்து வருவதாகவும் அதற்கு ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுவதாகவும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு செல்லாமல் இவ்வளவு பெரும் தொகையை நம்மால் சேமிக்க இயலாதா என்றும் அவர் வினவினார். எரிபொருள் தயாரிக்க மக்காச்சோளத்தை பயன்படுத்த அனுமதி அளித்த போது அதன் சந்தை விலை குவிண்டாலுக்கு 1200 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலை 1800 ரூபாயாகவும் இருந்தது. மக்காச்சோளத்தில் இருந்து எத்தனால் தயாரிக்கலாம் என்கிற பேச்சு எழுந்தபோது அதன் விலை 2800 ரூபாய் வரை உயர்ந்ததாக குறிப்பிட்டார். அதன் பின் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மக்காச்சோளம் பயிரிடும் பரப்பு 3 மடங்காக அதிகரித்ததாகவும் தெரிவித்தார். எண்ணெய் இறக்குமதிக்கு செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாயையும் நாம் சேமித்தால் அந்த தொகை நேரடியாக மக்காச்சோளம் பயிரிடும் உழவர்களுக்கு செல்லும் என்றும் அதன் மூலம் உழவர்களுக்கு 40,000 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். எத்தனாலை வாகனங்களின் எரிபொருளாக கொண்டால் மாசுபாட்டுக்கு முடிவு கட்டுவதுடன் செலவும் குறையும் என்றும் உழவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். வெனிசுலாவின் எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளதை கண்டித்துள்ள அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ இது கடற்கொள்ளையாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். கரிபியன் கடற்பகுதியில் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதாக கூறி அமெரிக்க கடற்படை கப்பல்கள் அங்கு நிலை கொண்டுள்ள இந்நிலையில் வெனிசுலா கடற்படையில் சென்ற அந்நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை அமெரிக்க படையினர் கைப்பற்றியுள்ளது. இது குறித்து அறிவிப்பை வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டார். அப்போது அது மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் என்றும் டிரம்ப் பெருமையுடன் குறிப்பிட்டார். வெனிசுலா, ஈரான் இடையே தடை செய்யப்பட்டுள்ள எண்ணெய் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டதால் இந்த கப்பலை பறிமுதல் செய்ததாக அமெரிக்க அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். அமெரிக்க படையின் இந்த செயலுக்கு வெனிசுலா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த செயல் பன்னாட்டு கடற்கொள்ளை என்றும் அது குற்றம் சாட்டியுள்ளது. வெனிசுலா எண்ணெய் வணிகத்துக்கான கொடியேற்ற நாடாக ஒருபோதும் இருக்காது என்றும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சூளுரைத்துள்ளார்.
கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனையோ தடைகளை தாண்டி ஆவின் உறுதியாக நிற்கிறது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். கோவை கொடிசியா அரங்கில் பிளாஸ்டிக் கழிவு தொழில்நுட்பம், உணவு, பானம், பால் என 5 விதமான தொழில் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த 180க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் உணவு, பால் பதப்படுத்துதல், பானங்கள், தேநீர், காஃபி, பிளாஸ்டிக் உற்பத்தி, மறுசுழற்சி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளின் புதிய தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியை பார்வையிட்ட பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் பால்வளத்துறை தொடர்பின் தொழில்துறையில் ஏராளமான நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்துள்ளதாகவும் இது போன்ற கண்காட்சி மூலம் நாம் அவற்றை தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோயம்புத்தூரில் நடைபெறுகின்ற ஃபுட் அண்ட் டயரி எக்ஸிபிஷன் அதை துவங்கி வைப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா டயரி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய அது மெஷின்ஸ், இந்த உபகரணங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இது சாதாரண மக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரியுமானா தெரியாது. அதை அவங்க வாங்கி யூஸ் பண்ணி அந்த தொழில் கொஞ்சம் எளிதாகும். டீன் ஏஜில் மனதை அலைப்பாய விடக்கூடாது என்றும், காதல் என்று சொல்லி எதையும் நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்றும், 19 வயதுக்கு மேல் காதலை பார்த்து கொள்ளலாம் என்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாணவிகளுக்கு அறிவுரை கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு 506 மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கி பேசினார். அப்போது பொதுவாக டீன் ஏஜ் வயதில் ஹார்மோன் மாற்றங்களால் எதிர் பாலினத்தை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரும் என்றும், யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் என்றும் கூறினார். சென்னையில் 480 கோடி ரூபாய் மதிப்பில் உலக தரத்திலான குழந்தைகள் நல மருத்துவமனை கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டு உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை அருகே வெங்கடாபுரத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான குடியிருப்புகளை பழுது நீக்கி புதுப்பிக்கும் பணியின் தொடக்க விழா நடைபெற்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இந்த பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் மகேஷ்குமார், திமுக பகுதி செயலாளர் துரைராஜ், செயற்பொறியாளர் விஜய் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சென்னையில் 480 கோடி ரூபாய் மதிப்பில் உலக தரத்திலான குழந்தைகள் நல மருத்துவமனை கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தெரிவித்தார். சைதாப்பேட்டையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட உள்ளதாகவும், சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலம் கட்டப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற சென்னையின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமும் இங்கே ஒரு 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக விரைவில் அமையவிருக்கிறது. அதற்கான அரசாணை எல்லாம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதோடு மட்டுமல்லாது இன்னொரு சிறப்பு, இந்த குடியிருப்புகளை ஒட்டித்தான் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சிற்ப கலைக்கல்லூரியில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு அமைச்சர்கள் சாமிநாதன், அன்பரசன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அரசு கட்டடக்கலை சிற்ப கலைக்கல்லூரியில் 13 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள், நிர்வாக பிரிவு உள்ளடக்கிய கட்டடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சாமிநாதன், தாமு, அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினர். இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, அரசு செயலாளர் மணிவாசன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் வளர்மதி, இணை இயக்குனர் கார்குழலி, செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன், மாமல்லபுரம் சிற்ப கலைக்கல்லூரி முதல்வர் ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் அமைச்சர் சாமிநாதன் பேசினார். 25ஆம் ஆண்டு மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்கவும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் மானிய கோரிக்கையில் நம்முடைய மகாபலிபுரத்தில் உள்ள அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரிக்கு புதிய வகுப்பறைகள் மற்றும் சுற்றுச்சுவரும் அமைப்பதற்கான அனுமதியை மாண்புமிகு முதலமைச்சர் தந்தார்கள். அந்த வகையில் அதற்கென தொகை சுமார் 13 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்தார்கள்.
அந்த வகையில் அந்த பணிகள் துவக்க விழா இன்றைக்கு இங்கே நம்முடைய மாமல்லபுரத்தில் இங்கே அனைவருடைய வாழ்த்துக்களோடு துவங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று, எங்கள் துறையின் அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலுடைய அமைச்சர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு சகோதரர் தாம அன்பரசு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற துறையினுடைய செயலாளர், அரசினுடைய முதன்மை செயலாளர், அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் புறவழி சாலையில் சாலை ஓரம் நின்ற லாரி மீது அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதியதில் மருத்துவக் கல்லூரி மாணவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கோயம்புத்தூரை சேர்ந்த ராஜேஷ்குமார் மகன் அபிநந்தன் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்து வருகிறார். இவரும் இவருடன் படிக்கும் திருநெல்வேலியை சேர்ந்த செண்பக விநாயகம், கேரளத்தை சேர்ந்த முகமது அலி, நவ்யா, வேலூரை சேர்ந்த மிஸ்பா பாத்திமா ஆகியோரும் மேலும் 5 பேரும் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விருந்தில் கலந்து கொண்டு விட்டு கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அதிகாலை 3 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு குரோம்பேட்டை நோக்கி ஒரு காரில் 5 பேர் என்ற கணக்கில் 2 கார்களில் திருப்போரூர் புறவழி சாலையில் போட்டி போட்டு கொண்டு வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த விறகு ஏற்றி வந்த லாரியின் பின்பக்கத்தில் மருத்துவ மாணவர்களின் BMW கார் பலத்த வேகத்துடன் வந்து மோதியது. இதில் காரில் இருந்தவர்கள் உடல் நசுங்கி கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து காவல்துறையினர் அங்கு சென்று பொக்களின் இயந்திரம் மூலம் காரை வெளியே எடுத்து காருக்குள் சிக்கியிருந்த 5 மருத்துவ கல்லூரி மாணவர்களையும் மீட்டனர். இந்த விபத்தில் காருக்குள் இருந்த மருத்துவ மாணவி மிஸ்பா பாத்திமா நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த மற்ற மாணவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த விறகு ஏற்றி வந்த லாரி கடலூர் மாவட்டம் பின்னலூரை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. இந்த லாரி கடலூரிலிருந்து ஆந்திர மாநிலம் காலத்திற்கு விறகு ஏற்றி கொண்டு சென்றிருந்தது. திருப்போரூர் புறவழி சாலையில் ஓய்வெடுப்பதற்காக நிறுத்தியிருந்த போது இந்த விபத்து நடந்துள்ளது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் லாரியை ஓட்டி வந்த கடலூரை சேர்ந்த ஓட்டுநர் சுபாஷை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் ரிசர்வ் வங்கியின் பெயரில் 8 கோடி ரூபாய் மோசடி செய்த பாமக நிர்வாகி உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலியான ஆவணங்களை தயாரித்து முறையாக பதிவு செய்யாமல் ட்ரஸ்டுகள் நடத்தி இரிடியம் விற்பனை செய்வதால் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் வருவதாக கூறி ஒரு கும்பல் தமிழ்நாடு முழுவதும் மோசடியில் ஈடுபட்டது. இது பற்றி சேலம் CBCID போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகளில் 60 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே RC செட்டிப்பட்டியை சேர்ந்த கட்டுமான தொழில் செய்து வரும் லாசர் என்பவர் ஒரு புகார் அளித்தார். அதில் தன்னிடம் 7 லட்சம் ரூபாய் ஓமலூரை சேர்ந்த செல்லத்துறை, ஈரோடு மாவட்டம் பவானியை சேர்ந்த தினேஷ்குமார் உள்ளிட்ட 4 பேர் பெற்றுக்கொண்டு மோசடி செய்து விட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து விசாரித்த CBCID காவல்துறையினர் பவானியை சேர்ந்த தினேஷ்குமார், ஓமலூர் பல்பாக்கியை சேர்ந்த செல்லத்துறை ஆகிய 2 பேரை கைது செய்தனர். இவர்களில் தினேஷ்குமார் பவானி பாமக நகர செயலாளர் ஆவார். கைது செய்யப்பட்ட 2 மேலும் 2 என மொத்தம் 4 சேர்ந்து சேலம், நாமக்கல் ரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பலரிடம் ரிசர்வ் வங்கி பெயரை பயன்படுத்தி 8 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளது தெரிய வந்தது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே முதுமத்தன் மொழி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆயன்குளம் அதிசய கிணற்றுக்கு வெள்ள நீட் கால்வாய் வழியே தண்ணீர் வந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி, நம்பியாறு ஆகியவற்றில் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதிலிருந்து கால்வாய் வழியாக வரும் நீரை திசையன்விளை அருகே உள்ள ஆயன்குளம் படுகை நிரம்பியது. படுகையிலிருந்து அருகே உள்ள கிணற்றுக்கு திருப்பி விட்டனர். இந்த கிணறு தொடர்ந்து நீரை உள்வாங்கியது குறித்து ஊடகங்கள் வாயிலாக அறிந்து தமிழக சபாநாயகர் அப்பாவு, அப்போதைய ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் அதிசய கிணற்றை பார்வையிட்டு சென்னை IIT குழுவினரை கொண்டு ஆய்வு செய்தனர். கிணற்றுக்குள் சுண்ணாம்பு பாறைகள் வழியே அமைந்த நீரோடைகள் இருப்பதாகவும் கிணறு உள்வாங்கும் நீர் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் உவர் நீர் உட்புகாமலும் தடுக்கவும் உதவுவதாக ஆய்வு முடிவில் தெரிவித்தனர். இதையடுத்து ஆயன்குளம் படுகையில் இருந்து கிணற்றுக்கு தனி கால்வாய் அமைத்து பராமரித்தனர். கடந்த ஆண்டு பருவமழை பெய்ததால் அதிசய கிணற்றுக்கு தண்ணீர் செல்லவில்லை. இந்த நிலையில் கடந்த வாரம் திணையூர் அணையில் தாமிரபரணி, நம்பியாறு வெள்ள கால்வாய் மகதுகள் வழியாக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தண்ணீர் திறந்து விட்டார். வெள்ள கால்வாய் வழியாக வந்த நீர் இன்று அதிசய கிணற்றுக்குள் விடப்பட்டது. இதனால் திசையன்விளை வட்டார விவசாயிகள் தங்கள் கிணற்றுகளில்
நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செழிக்கும் என்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலை புறம்போக்கு நிலங்களை மக்களை விட அரசுதான் அதிகம் ஆக்கிரமித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசாங்கமே நீர்நிலை புறம்போக்குகளை கையகப்படுத்தி பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது நீண்ட காலமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அரசே நீர்நிலை புறம்போக்கு நிலங்களை வகை மாற்றி பயன்படுத்தும் நிலையில் சிறிய வீடுகள் கட்டி குடியிருக்கும் மக்களை நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி வெளியேற்றுவதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் அவ்வப்போது அரசு வெளியேற்றுகிற நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தங்களுடைய வாழுகிற வீடுகளை இழந்து நிற்கதியாக மக்கள் நிறுத்தப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஆகவே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் எந்த வகையான புறம்போக்கிலே வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே தாயிடம் தகராறு செய்த தம்பியை அண்ணனே கம்பியால் அடித்துக் கொன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே தேரிமேல் விலையை சேர்ந்த தங்கவேல் ஸ்ரீமதி இணையருக்கு மணிகண்டன் பிரபுராஜ் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். சைலஜா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்த பிரபுராஜுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். பிரபுராஜுக்கும் அவர் மனைவி சைலஜாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. 2 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட தகராறில் சைலஜா வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். அதற்கு தன் தாய் ஸ்ரீமதி தான் காரணம் என கூறி பிரபுராஜ் அவரை அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அண்ணன் மணிகண்டன் கம்பியால் தம்பி பிரபுராஜை தலையில் அடித்து உள்ளார். இதில் மயங்கிய பிரபுராஜை அக்கம் பக்கத்தினர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இது குறித்து ஈத்தாமொழி காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து மணிகண்டனே காவல் நிலையத்தில் வந்து சரண் அடைந்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மேல் அனுவம்பட்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற பரப்புரையில் மாவட்ட பொருளாளர் கதிரவன் பங்கேற்று வாக்கு சேகரிப்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். பரங்கிப்பேட்டை ஒன்றிய திமுக சார்பில் சிதம்பரம் அருகே உள்ள மேல் அனுபவம்பட்டியில் திமுக பரப்புரை தொடங்கியது. இதில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் பாரிபாலன் தலைமை தாங்கினார். பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மனோகர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கதிரவன் பங்கேற்று வாக்குச்சாவடியில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விளக்கி பேசினார். இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி புனித மிக்கேல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் வழங்கினார். தென்காசி புனித மிக்கேல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியை மரிய அருள் செல்வி தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு 363 மிதிவண்டிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான சாதிர், காங்கிரஸ் நகர பொருளாளர் ஈஸ்வரன், காங்கிரஸ் நகர மன்ற உறுப்பினர் ரஃபீக், பள்ளி ஆசிரியைகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல பெண்களை ஏமாற்றிய சென்னையை சேர்ந்த இளைஞரை திண்டிவனம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள இளம் பெண்ணிடம் திருமண தகவல் மையம் மூலமாக பூவிருந்த வழியை சேர்ந்த அருள்மொழி என்ற இளைஞர் தொடர்பு கொண்டு பேசி பழகியுள்ளார். இதையடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மின்னணு பரிமாற்றம் மூலம் 12 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து பண மோசடி செய்த அருள்மொழியை சென்னையில் கைது செய்தனர். விசாரணையில் அருள்மொழிக்கு ஏற்கனவே திருமணமாகிய 2 மனைவிகள் இருப்பதும், அவர் திருமண தகவல் மையம் மூலமாக 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அருள்மொழியை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். கும்பகோணம் அருகே மருதநல்லூரில் இளைஞரை கொன்ற வழக்கில் 3 வரை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருமணங்குடி கீழத்தெருவை சேர்ந்த புகழேந்தி ஆன்லைன் மூலம் பொருட்களை டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது மருதநல்லூரில் ஒரு பெண்ணிடம் தொடர்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு செல்பேசியில் அடிக்கடி குறுஞ்செய்தி அனுப்பி வந்து தொந்தரவு கொடுத்துள்ளார். அந்த பெண் தனது கணவரிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி புகழேந்தியை மருதநல்லூருக்கு வரவழைத்து இனிமேல் தனது மனைவிக்கு குறுஞ்செய்தி அனுப்பவோ தொந்தரவு செய்யவோ கூடாது என கூறி அந்த பெண்ணின் கணவரும் நண்பர்களும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இது குறித்து வீட்டில் தெரிவித்த புகழேந்தியை கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர்.
அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இது குறித்து புகழேந்தியின் உறவினர்கள் நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் சிபி சக்கரவர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி சாமிநாதன் ஆகிய மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர். தென்காசி அருகே இளஞ்சியில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மருத்துவ உதவியாளர் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே இளஞ்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ உதவியாளராக பணியாற்றி வந்தவர் சுப்புலட்சுமி. சிறுவனுக்கு ஊசி போட்டதாக கூறி சுப்புலட்சுமியை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். இதனால் மனவேதனை அடைந்த சுப்புலட்சுமி உயிரை மாய்த்து கொள்ள முயன்றார். இப்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தான் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் மருத்துவர்கள் கூறித்தான் ஊசி போட்டதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய புரட்சியின் 108ஆம் ஆண்டையொட்டியும் ஜனநாயக விரோத அரசை கண்டித்தும் தஞ்சாவூரில் அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற பேரணி ஆற்றுப்பாலம் அருகே தொடங்கி பனக்கல் கட்டடம் அருகே முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சின்னப்பாண்டியன் தலைமை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பாரதி, மாநகர செயலர் முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினரும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சின்னதுரை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லெனின் ஆகியோர் பேசினர். இதில் துரை, மதிவாணன், லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவலங்களை களைய கோரி மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பில் அனைத்து கட்சியினர் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளதால் நோயாளிகள் அவசர சிகிச்சை மேற்கொள்ள முடியாமல் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனையின் அவலங்களை களைய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பில் அனைத்து கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் மருத்துவத்துறை நியமிக்க வேண்டும், பற்றாக்குறை மருத்துவர்கள், செவிலியர்களை நியமிக்க வேண்டும், 1 ஆண்டுக்கு மேலாக விடுப்பில் உள்ள மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பொறுப்பாளர்கள் கண்டன உரையாற்றினர். மயிலாடுதுறை மக்களின் அத்தியாவசிய தேவையான மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை ஆகி பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் அதற்கான தரம் எதுவும் உயர்த்தப்படாமல் இந்த மருத்துவமனை மக்களுக்கு பயன்படாத வகையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். இங்கே டாக்டர்கள், மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மருத்துவர்களை உடனடியாக மருத்துவத்துறை நியமனம் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த போராட்டம் தமிழக முதல்வருக்கும் மருத்துவத்துறை அமைச்சருக்கும் நேரடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி எட்டயபுரத்தில் உள்ள அவர் மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மரியாதை செலுத்தினார். மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், ஆட்சியர் இளம் பகவத், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதியார் இல்லத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கும் அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அங்கு நடைபெற்று வரும் பணிகளையும் பார்வையிட்டார். பல்வேறு அமைப்பினரும் பள்ளி குழந்தைகளுக்கு பாரதியார் வேடமிட்டு ஊர்வலமாக வந்து மணிமண்டபத்தில் உள்ள பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கம்பம் பாரதி இலக்கிய பேரவை சார்பில் மகாகவி பாரதியார் வேடம் அணிந்த குழந்தையை பல்லக்கில் தூக்கி பாரதியார் இல்லத்தில் இருந்து மணிமண்டபம் வரை ஊர்வலமாக வந்தனர். நடுக்கடலில் தவறி விழுந்த மீனவர் 5 நாட்கள் ஆகியும் கிடைக்காததால் மீனவரின் குடும்பத்தினர் நிவாரணம் வழங்க வேண்டி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சனிக்கிழமை விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஆரோக்கிய கிங் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது விசைப்படகிலிருந்து தவறி கடலில் விழுந்து மாயமானார். இதையடுத்து அவருடன் மீன்பிடிக்க சென்றவர்கள் கடற்பரப்பில் அவரை தேடினர். ஆனால் அவர் கிடைக்காததால் கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவித்தனர். கடலோர காவல் படையினர் ஹோவர் கிராப்ட் மற்றும் கடற்படை ஹெலிகாப்டர் உதவியுடன் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தங்கச்சி மடம், இந்திய இலங்கை சர்வதேச கடல் ஆகிய பகுதிகளில் அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். 5 நாளாகியும் ஆரோக்கிய கிங்ஸ் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். ஆவடி மாநகராட்சியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக பொழிந்த கனமழையால் ஆவடியில் பல்வேறு சாலைகள் சேதமடைந்தன.
இந்த நிலையில் மழையால் சேதமடைந்த சாலை பல்வேறு சாலைகளை சீரமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. அமைச்சர் நாசர், ஆவடி மாநகர் மேயர் உதயகுமார், ஆணையர் சரண்யா ஆகியோர் பணிகளை தொடங்கி வைத்தனர். அன்னனூரில் ரயில் நிலையம் அருகே புதிய பேருந்து நிறுத்தத்தையும் பயணிகள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது மாநகராட்சிக்கு திமுக பொறுப்பாளர் சன் பிரகாஷ், மண்டல குழு தலைவர் அமுதா, பகுதி செயலாளர்கள் பேபி சேகர், ராஜேந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உணவக ஊழியர் மின்சாரம் தாக்கியதில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் முருங்கப்பட்டியை சேர்ந்த தேவேந்திரன் ஓமலூரில் உள்ள உணவகத்தில் வேலை செய்து வந்தார். உணவக மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு கீழே வாகனத்தில் இருந்து மேலே தண்ணீர் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்து இரும்பு குழாய் அருகில் இருந்த மின் கம்பியின் மீது உரசி கொண்டு இருந்துள்ளது. தண்ணீர் ஏறுகிறதா என கவனிக்க சென்ற தேவேந்திரன் குழாயை பிடித்துள்ளார். அப்போது மின்சாரம் அவரை தாக்கியுள்ளது. இதில் அதிர்ச்சியடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சேலம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இது குறித்து ஓமலூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானல் வத்தலக்குண்டு செல்லும் சாலையில் உள்ள பழக்கடையில் தீப்பிடித்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. கொடைக்கானல் வத்தலக்குண்டு நெடுஞ்சாலை ஓரத்தில் அமைந்துள்ள பழக்கடையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. பில்டிங் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தீப்பற்றி எரிந்ததால் கடையில் பணியில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பே கடை முழுவதும் மளமளவென தீப்பற்றி எரிந்து அருகில் உள்ள கடைகளுக்கும் தீ பரவியது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. இதன் காரணமாக கொடைக்கானல் வத்தலக்குண்டு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் 89 விழுக்காடு படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணி மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் விழுப்புரத்தில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் இதுவரை 89 விழுக்காடு வாக்காளர்கள் படிவங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் இவிஎம் மிஷின்ஸோட ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் பணிகள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த ஸ்ட்ராங் ரூமை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னாடி அதை ஸ்ட்ராங் ரூமை திறந்து வைத்து அவங்களுக்கு அந்த எஃப்எல்சி ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த எஃப்எல்சி பணியானது பிஎல் இன்ஜினியர்ஸ், பெல் இன்ஜினியர்ஸின் முன்னிலையில் 9 பெல் இன்ஜினியர்ஸ் நம்மளுக்கு மாவட்டத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த பெல் இன்ஜினியர்ஸ் இந்த எஃப்எல்சி பணியினை ஆரம்பிப்பாங்க. இந்த பணியில் இப்போ இருக்கிற இவிஎம் மிஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு அதை ஒரு ப்ரீ எஃப்எல்சி யூனிட் வழியாக தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ரீதியாக அந்த மிஷின்லாம் ஃபால்ட்டியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஆய்வு செய்வாங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மா சாகுபடி தொழில்நுட்ப கருத்தரங்கை ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் ஆட்சியர் பொன்மணி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். சங்ககிரியில் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் நடைபெறும் மா சாகுபடி தொழில்நுட்ப கருத்தரங்கை சேலம் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் ஆட்சியர் பொன்மணி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காட்சி அரங்கில் வைக்கப்பட்டிருந்த விவசாய இயந்திரங்கள், விதை நெல், தேனீ வளர்ப்பு முறை, உயர் வகை மாங்கன்றுகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். இந்த கருத்தரங்கில் விவசாயிகளுக்கு மா பயிரின் நடவு முதல் அறுவடை குறித்த தொழில்நுட்பங்கள், மதிப்பு கட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல், ஏற்றுமதி செய்தல் ஆகியவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தை சாராய கூடாரமாக மாற்றிய குடிகாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சோத்துப்பாறை சாலையில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் விளையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நடைபயிற்சி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மைதானத்தில் சட்டவிரோதமாக சிலர் சாராயம் அருந்திவிட்டு பாட்டில்களை அங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றனர். நடைபயிற்சிக்கு வரும் பெண்களும் மாணவர்களும் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதனால் மைதானத்தில் மது அருந்தும் குடிகாரர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். வன்முறை பாதித்த மணிப்பூர் மக்களின் வலியை தான் உணர்ந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் உருக்கம். நல்லிணக்கத்திற்கும் மேம்பாட்டிற்கும் ஆதரவளிக்க வேண்டும் என்று மணிப்பூர் மக்களுக்கு வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு.
உலக அமைதி, நிலைத்தன்மை, வளம் ஆகியவற்றிற்காக இணைந்து பாடுபட முடிவு செய்துள்ளதாக தகவல். எண்ணெய் இறக்குமதிக்கு ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். விளைபொருட்கள் மூலம் எத்தனால் தயாரித்தால் உழவர்கள் லாபம் பெறுவர் என சுட்டிக்காட்டல். வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றியுள்ளதாக கொக்கரிக்கும் அமெரிக்கா. அமெரிக்காவின் செயல் அப்பட்டமான கடற்கொள்ளையே என அதிபர் நிக்கோலஸ் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.